பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்கார சம்பவ வழக்கில் ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவின்படிதான் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை நடத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். நீங்க இனிமேல் கரண்ட் பில்ல கட்ட வேண்டாம், அதுக்கு தான் சூரியகர் திட்டம் இருக்கு. அந்த திட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. வணக்கம் சுரேஷ். சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்முறை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த வழக்குகளை விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரிப்பதற்காக 3 பெண் IPS அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து உத்தரவிட்டிருந்தது. அதன்படி அண்ணா நகர் துணை ஆணையர் சினேகப்பிரியா தலைமையில் ஆவடி துணை ஆணையர் ஐமன் ஜமால், சேலம் துணை ஆணையர் பிருந்தா ஆகியோர் அடங்கிய இந்த குழுவினர் இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கு தொடர்பான அந்த முதல் தகவல் அறிக்கை கசிந்த விவகாரம் தொடர்பாகவும் விசாரிக்க வேண்டும் என்றும் அந்த சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் விசாரணை என்ற பெயரில் செய்தியாளர்களை காவல்துறையினர் துன்புறுத்துவதாக கூறி இது சம்பந்தமான விஷயத்தில் நீதிமன்றம் தலையிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தின் சார்பில் வழக்கறிஞர் சூரிய பிரகாசம், நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் ஜோதிராமன் அடங்கிய அமர்வில் இன்றைக்கு முறையீடு செய்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது என்று தெரிவித்தனர். அதற்கு வழக்கறிஞர் சூரிய பிரகாசம் சொல்லும்போது, காவல்துறை ஆணையருடைய கருத்துக்கள் தொடர்பான மேல்முறையீடுதான் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது என்று குறிப்பிட்டார். பத்திரிகையாளர்களுடைய சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இதற்கு பதிலளித்த நீதிபதி சுப்பிரமணியம், ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட உத்தரவில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அது பற்றி மட்டுமே விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் முதல் தகவல் அறிக்கை பொது தளத்துக்கு வந்த பிறகு அது யார் வேண்டுமானாலும் பார்க்கலாம் என்றும் நீதிபதி குறிப்பிட்டார். மேலும் ஏற்கனவே தான் பிறப்பித்த உத்தரவின்படி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று தெளிவுபடுத்திய நீதிபதிகள், காவல்துறையினர் எல்லை மீறினால் இது தொடர்பாக மனு தாக்கல் செய்வதாக இருந்தால் உச்சநீதிமன்றத்தை அணுகும்படி நீதிபதிகள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.